வீட்டில் இருக்கும்போது கூட ஒரு நைட்டி போட்டு இருந்தாலும் ஏன் இப்படியெல்லாம் ட்ரெஸ் போட்டு வந்து நிற்கிற அப்படின்னு. வீட்டில் யார் இருக்கா? நீங்கள் இருக்கிறீங்க, நான் இருக்கேன். கல்யாணம் ஆன புதுசில் வீட்டில் இருந்தால் அம்மா இருக்க போகிறாங்க, இல்லைன்னா அப்பா இருக்க போகிறாங்க. எது வசதியோ அந்த ஆடைகள் அணிவதற்கு பெண்களுக்கு உரிமை இருக்கிறதா இல்லையா அப்படின்னு இருக்குதானே? இருக்குதானே? சரி, அது அவர் கூடாது அப்படிங்கிறாரு. அப்புறம் யாராவது வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு போஸ்ட்மேன் வராரு, இல்லை ஒரு கொரியரில் ஆள் வருது, இல்லை ஒரு காய்கறிக்காரன் வரலாம், பழவண்டி வரலாம். உடனே பார்த்து நான் பார்த்தனே நீ பழம் வாங்குற லட்சணத்தை, அவன் உன்னை பார்த்து சிரிக்கிறது, நீ கிங்கிறதும், அடாடாடாடா நீ என்னடி எந்த ஆம்பளை பார்த்தாலும் இப்படி தான் இருப்பியா அப்படின்னு கேட்குறது. இவளுக்கு ரொம்ப கஷ்டமாக, எப்படிங்க இப்படியெல்லாம் உங்களால் பேச முடியுது? ஊரில் தெருவில் வரவன் பெருக்கிறவங்க கூட நீங்கள் நாளைக்கு சொல்லுவீங்க அப்படின்னு அவள் சத்தம் போடுறான். தென் வீட்டிலேயே இருக்கும்போது பெண்கள் வந்து பெரும்பாலும் சேலை கட்டிட்டு தான் இருக்கிறோம் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். இப்போ கொஞ்சம் மாடர்னாக கொஞ்சம் மாறிட்டு வராங்க பெண்கள். ஆனால் நான் சொல்கிற கதை வந்து ஒரு 14 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு கதை. இது கேஸ் நம்பரோடு இருக்குது. அப்பப்போ வந்து கமெண்ட்டில் அடிக்கிறாங்க பாருங்கள், இந்த மாதிரி கதை விடுறாங்கன்னு. அவங்களுக்காகவே சொல்கிறேன், தைரியம் இருந்தால் நேரில் வந்து பேச சொல்லுங்கள், புரியுதுங்களா? இந்த விஷயத்தையும் நான் சொல்லி ஆகணும். இப்போ என்னென்னா, வீடு பெருக்கும்போது எங்கேயாவது ஒரு பக்கம் விலகுச்சுன்னு வச்சுக்கோங்க, யாரை காட்டி மயக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறேன். நீ வீடு பெருக்கிறதுனா முன்னாடி கதவு சாத்திக்கும். தெருவில் போகிறவங்களுக்கு இதை தவிர வேறு வேலை இல்லையா? சரி, இந்த அம்மா எப்போ வீடு பெருக்கும்னு இருந்துட்டு அதை பார்க்குறது தான் அவங்களுக்கு வேலையா என்ன? ஆனால் அந்த ஆள் அப்படி தான் பேசுவார். என்ன இப்படி பேசுகிறாரே அப்படின்னு அவளுக்கு தோணுச்சு. இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, எனக்கு பிடிக்காது இதெல்லாம் அப்படிங்கிறாரு. சரி, வீட்டில் இருக்கோம், ஏதாவது படிக்க போகலாமா அப்படின்னு அவளுக்கு மறுபடியும் படிக்கலாம் அப்படின்னு. பொம்பளைங்க படித்தா ரொம்ப திமிரு வந்துடும்டி. அதனால் போதும், நீ படித்த அளவுக்கு நீ போ, நீ எனக்கு பொண்டாட்டியாக மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு.